பாரினில் அவர் என் பாதையின் ஒளியார் என்னை நடத்தினார். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே, தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். இயேசுவை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். எண்ணாகமம் 22ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். கர்த்தருடைய தூதனானவர் அவனை நோக்கி, நீ உன் கழுதையை இதனோடே 3 தரம் அடித்தது என்ன? உன் வழி எனக்கு மாறுபாடா இருந்ததினால் நான் உனக்கு எதிராக புறப்பட்டு வந்தேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்றைக்கு உங்களுடைய வழிகள், உங்களுடைய நினைவுகள், உங்களுடைய தோற்றங்கள் கர்த்தருக்கு பிரியமுள்ளதா இருக்கிறதா? பிலேயாம் அன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் மாறுபாடான வழியிலே அவன் கடந்து போனதனாலே கர்த்தருடைய தூதனானவர் அவனை எச்சரித்தார். இன்றைக்கும் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை எச்சரிப்பின் சத்தத்தை கொடுப்பதற்கு காரணம், உங்களுடைய வழிகளை சீர்படுத்துங்கள். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவரை முற்றிலுமாய் பின்பற்றவர்களாய் மாறுங்கள். அவர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் நம்முடைய வழிகளிலே நம்மோடு கூட நடந்து வருகிறவராய் இருக்கிறார். என்றால் உங்களுடைய இருதயங்கள் கொழுந்து விட்டு எரியும். பிரியமானவர்களே, ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, எங்களுடைய வழிகளை நாங்கள் ஆராய்ந்து பார்க்க எங்களை இன்றைக்கு அர்ப்பணிக்கிறோம். மனம் போன போக்கிலே போகிற பாதைகள் அல்ல, நீர் விரும்புகிற வழியில் நாங்கள் போக வேண்டும். நீர் விரும்புகிற வாழ்க்கையை நாங்கள் கடந்து போக வேண்டும். எங்களுடைய வாழ்க்கையின் பிரதிபலிப்பு நீராக இருக்க வேண்டும். அப்பொழுது நீர் எங்களில் பிரியப்படுகிறவராயிருப்பீர். எங்களோடு கூட வருவீர். எங்களுக்கு எதிராளியாய் வரமாட்டீர். ஒரு சேதமும் உடைய பிள்ளைகளுக்கு அணுகுவதில்லை. ஏனென்றால் இன்றைக்கு நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். உமக்கு சித்தமான, உமக்கு பிரியமான பாதையில் நடந்து செல்ல எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களோடு கூட வந்து அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்வீராக. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.